ப்ரௌசிங் சென்டர்ல போயிட்டு நீங்க ப்ரௌசிங் பண்றீங்க, இல்ல அர்ஜென்ட்டுக்கு தெரியாத நபர்கிட்ட இருந்து ஒரு நிமிஷம் உங்க மொபைல் தாங்களா, என்னோட சோஷியல் மீடியா லாகின் பண்ணிட்டு தந்துடுறேன் அப்படின்னு அர்ஜென்ட்டுக்கு நீங்க யூஸ் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களோட டேட்டா எப்படி மிஸ்யூஸ் ஆகுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்கலாம். இதுக்கு பின்னாடி நடக்கிற பேக் அண்ட் ப்ராசஸ் என்ன அப்படிங்கறதையும் இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். The people desk viewers எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நான் உங்க விஜய் வைரமுத்து. இது சைபர் டைம். ஆரம்பிக்கலாமா? ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா கீலாகர் அப்படிங்கிற மால்வேர் இருக்கு. இது ரெண்டு விதமா செயல்படுது. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கீலாகர் ஆனது நீங்க ப்ரௌசிங் சென்டர்ல போய் யூஸ் பண்றீங்க, இல்ல தெரியாத நபர்கிட்ட ஒருவேளை அவர் ஹேக்கரா இருக்காரு, இல்ல ஒரு டெக்னாலஜி பத்தின புரிதல் நிறைய இருக்கு அப்படிங்கிற ஒரு பட்சத்துல அவரோட மொபைல் வாங்கி நீங்க யூஸ் பண்றீங்க, உங்களோட சோஷியல் மீடியாவை நீங்க லாகின் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களோட டேட்டா எப்படி மிஸ்யூஸ் ஆகுது அப்படின்னா, இந்த கீலாகர் என்ன பண்ணும் அப்படின்னா கீபோர்ட்ல டைப் பண்ற எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வச்சுக்கும். ஓகேவா? அப்படி இருக்கும் பட்சத்துல இன்னைக்கு நீங்க கீபோர்ட்ல தான் நீங்க எல்லா விதமான ஆக்டிவிட்டிஸும் பண்றீங்க, யூசர் நேம் டைப் பண்றீங்க, பாஸ்வேர்ட் டைப் பண்றீங்க, மெசேஜ் டைப் பண்றீங்க அப்படிங்கிற டேட்டா எல்லாமே ஒரு கீபோர்ட்ல இருந்து தான் போகுது. சோ இந்த கீலாகர் மெயினா இந்த கீபோர்ட்ல நடக்கிற ஆக்டிவிட்டிஸ் அப்படியே மானிட்டர் பண்ணி ஹேக்கருக்கு சென்ட் பண்ணனும். இதுதான் கான்செப்ட். இன்னைக்கு மேக்ஸிமம் ப்ரௌசிங் சென்டர் எல்லாரும் தவிர்த்துறீங்க, ஏன்னா எல்லாருக்கையிலே மொபைல் இருக்கு. பட் ரேரா இன் கேஸ் நீங்க போய் நீங்க வந்துட்டு யூஸ் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல அங்க கீலாகர் அப்படிங்கிற ஒரு மால்வேரை அந்த சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த சிஸ்டம்ல கீபோர்ட்ல நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கும். சோ நீங்க போய் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டையும் டைப் பண்ணும்போது அது அப்படியே அழகா எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கும். நீங்க யூஸ் பண்ணி முடிச்சிட்டு உங்களோட ஸ்லாட் முடிச்சிட்டு நீங்க கிளம்பணும்னா அந்த டேட்டாவை எல்லாத்தையுமே அந்த பர்టిక్యులர் சிஸ்டமோட ஓனர் எல்லாத்தையுமே பார்க்க முடியும். நான் வந்து இந்த மாதிரி முட்டாள்தனமாலாம் இருக்க மாட்டேன். என்னடா பொசுக்கு மரியாதை பேசிட்டே அடுத்த சிஸ்டம்ல போய் இந்த மாதிரிலாம் வந்துட்டு நான் டைப் பண்ணி சேவ் பண்ணிலாம் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த கீலாகர் ரெண்டாவது விஷயத்தையும் பண்ணுது. நீங்க வீட்லயே இருந்தாலும் சரி, உங்களோட மொபைல்ல நீங்க எங்கேயோ இருந்து நீங்க உங்களோட மொபைலை நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல கூட மால்வேர் மூலமா உங்க மொபைலுக்கு ஒரு மெசேஜோ லிங்கோ வருது அப்படின்னா அதை நீங்க கிளிக் பண்றது மூலமா கூட இந்த கீலாகர் ஆனது உங்களோட டிவைஸ்ல இன்ஸ்டால் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். அப்படி ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க எங்கேயோ இருந்து ஒரு கண்ட்ரில வேற ஒரு கண்ட்ரிலே இருந்தாலுமே கூட நீங்க யூஸ் பண்ற எல்லா சாட்ஸ், கீபோர்ட்ல டைப் பண்ற எல்லா கீவேர்ட்ஸுமே அந்த ஹேக்கருக்கு மெயில் மூலமா சென்ட் பண்ணிரும் த்ரூ த இன்டர்நெட். அப்படி இருக்கும்போதும் டேஞ்சர் தான். நீங்க ப்ரௌசிங் சென்டரே போகல, யாரோட மொபைலை நான் வாங்கி யூஸ் பண்ணி எதுவும் டைப் பண்ணல அப்படின்னாலும் இந்த மாதிரி நீங்க பண்ற சின்ன சின்ன தப்புனால கூட உங்களோட டேட்டா மிஸ்யூஸ் ஆகலாம். இதுக்கான பிரிவென்ஷன் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க விண்டோஸ் லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஆன் ஸ்கிரீன் கீபோர்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க பார்க்க முடியும். கீழே சர்ச் பட்டன்ல ஆன் ஸ்கிரீன் கீபோர்டு அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கிரீன்லயே கீபோர்டு வந்துட்டு வந்துரும். பேங்கிங்கோட யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் இது மூலமா யூஸ் பண்ற பட்சத்துல இந்த கீலாகர் ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து தப்பிச்சிடலாம். ஏன்னா இந்த கீலாகர் அப்படிங்கிறது கீபோர்ட்ல டைப் பண்ற விஷயத்தை மட்டும் தான் எடுத்துக்குது. சோ நீங்க இந்த மெத்தட் யூஸ் பண்றது மூலமா இந்த விஷயத்துல இருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அன்னோன் சோர்ஸ்ல வர லிங்க் ஆப் எதுவுமே நீங்க டவுன்லோட் பண்ணாதீங்க. அதுல ஒருவேளை கீலாகர் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட டேட்டா, நீங்க டைப் பண்ற கீவேர்ட்ஸ் எல்லாமே மிஸ்யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். சோ இந்த வீடியோவை ப்ரௌசிங் சென்டர்ல அதிகமா யூஸ் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் உங்களுக்கு கண்டினியூஸா வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா The People Desk சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாமா?